ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. சாட்டர்டேவோட விலாகில் வந்துட்டு இட்லி பேட்டர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த இட்லி பேட்டர் வச்சு ரெடி பண்ணதான் இந்த இட்லி ரொம்ப சாஃப்டாக சூப்பராகவே வந்துருந்துச்சு. குட்டி இட்லி தான் செஞ்சுருந்தேன். பொடி மினி இட்லி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து இட்லி பொடியும் ரெடி பண்ணி மினி பொடி இட்லி தான் செஞ்சுருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட் செம்மையாக முடிச்சாச்சுங்க. ஆஃப்டர்நூனுக்கு மேலே வந்துட்டு தங்கச்சியும் தம்பியும் வந்திருந்தாங்க. அவங்கள கூப்பிட்டுட்டு என் அம்மாவோட அம்மா பாட்டியை கூப்பிட்றதுக்காக பொள்ளாச்சி தாண்டி அங்கலக்குறிச்சி அப்படிங்கிற ஊருக்கு தான் போயிருந்தோம். அங்கலக்குறிச்சி வந்து என் அம்மா வந்து பிறந்து வளர்ந்த ஊர். அங்கே தான் பாட்டியம்மா இருக்காங்க. போகிற வழியில் வந்துட்டு நுங்கு பதனி இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் போனோம். போயிட்டு மறுபடியும் வந்து சிகிர்தண்டாலாம் வாங்கி சாப்பிட்ருந்தோம். நான் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு 3 இயர்ஸ் கழித்து நான் அங்கே பாட்டி வீட்டுக்கு போகிறேன். எனக்கு கல்யாணம்லாம் அங்கே தான் நடந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் போகவே முடியலை. பாப்பாவும் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு அங்கே வர்றா. போகிற வழியிலே வந்துட்டு சித்தி, அதாவது என் அம்மாவோட சித்தி வீடு இருக்குது, பாட்டிம்மா வீடு இருக்குது. அவங்க வீட்டுக்கு ஃபஸ்ட்டு போயிருந்தோம். போயிட்டு அங்கே வந்து ஒரு 1/2 அன் ஹவர் பக்கம்தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சிச்சு. ஏன்னா நாங்கள் போனதே லேட்டு, ரிட்டன் கோயம்புத்தூர் வரணும் அப்படிங்கிறனால ஒரு 1/2 அன் ஹவர் பக்கம் அங்கே வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பாப்பாவை எல்லாத்துக்கும் காமிச்சிட்டு ரிட்டன் வந்து அம்மா பிறந்த வீடு பாட்டி வீட்டுக்கு போயாச்சு. இங்கே தான் நானும் இருந்தேன், இங்கே தான் நான் வளர்ந்தேன். ஒரு 6th படிக்கிற வரைக்குமே நான் இங்கே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் கோயம்புத்தூர் வந்தோம். இங்கே தான் ஸ்கூலிங் எல்லாமே. ரொம்ப மிஸ் பண்ணுவேன் இந்த இடத்த. போகிறக்கு டைமும் கிடைக்காது. பாப்பாவை ஃபஸ்ட் டைம் வேறு கூட்டிகிட்டு போயிருந்தேன். அதுவும் சொல்லவே இல்லை, யாருக்குமே சொல்லாமல் சர்ப்ரைஸாக போயிருந்தேன். எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அந்த மூமெண்ட் எதுவுமே வந்து கேப்சர் பண்ண முடியல. அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க. என் தங்கச்சிங்க 2 பேருமே ரொம்ப ஷாக்காக இருந்தாங்க. ஃபஸ்ட்டு டே தான், அதுக்கு முன்னாடி நாள் தான் உன்னை நான் திட்டிகிட்டு இருந்தேன், பாப்பாவை கூட்டிகிட்டே வரமாட்டேறாரு எப்படி அப்படி சொல்லிட்டு கேட்டுட்டு ஒரே ஆச்சரியமாக இருந்தாங்க. பாப்பாவும் அவங்களெல்லாம் பார்த்ததுமே ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. நான் போனதே எதுக்காகனா பாட்டியை வந்து இங்கே கூட்டிகிட்டு வரக்காக தான், தனியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை கூப்பிட்றதுக்காக தான் போயிருந்தேன். போயிட்டு அங்கே ஒரு 2 ஹவர்ஸ் பக்கம் மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பாட்டியை கூப்பிட்டு வந்தாச்சு. ஏன்னா சண்டே டைம் ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். யாருமே அவளை விடுறதுக்கு யாருக்குமே மனசு இல்லை, அவளுக்கும் வர்றதுக்கு மனசு இல்லை. அதுக்கப்புறம் எப்படியோ போகணுமேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தாச்சு. பாட்டி வந்துட்டு மேலே வந்து படுத்துக்கோ அப்படிங்கிறாங்க. உடனே போய் படுத்துக்கும் பாப்பா. வர வழியில் வந்து இந்த மண் சட்டி கடை பார்த்துருந்தேன். இங்கே வந்து சட்டியோட ரேட் வந்து 450 400 அதுக்கு மேலே தான் தராங்க. சரி, ஒரு மீன் குழம்பு வைக்கிறதுக்கு வந்து சட்டி பார்க்கலான்னு சொல்லிட்டு போய் வாங்கியிருந்தேங்க. அந்த என்னென்ன வாங்கினேன் அப்படிங்கிறது வந்து மண்டே ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதையும் வாங்கிட்டு வீட்டுக்கு கோயம்புத்தூருக்கு ரிட்டன் வந்தாச்சு. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த விலாக் பிடிச்சிருந்தா விலாகை லைக் பண்ணிக்கோங்க. என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சூப்பரான விலாகில் உங்களை மீட் பண்ணுறேன்.